ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு 3 minutes கிச்சன் வித் சனா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரீமிக்ஸை வச்சுட்டு எப்படி இட்லி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 கப்பு ப்ரீமிக்ஸ் மாவு எடுத்துகிட்டு அதே கப்பில் அரை கப்புக்கு தயிரும் அரை கப்புக்கு தண்ணியும் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முதல்ல நல்லா லம்ஸாக தாங்க இருக்கும். அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க. ஒரேடியாக ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிட வேணாம். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா இட்லி நல்லா வராது. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு திக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது இட்லி பிளேட் வச்சுட்டு அதில் நல்லா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இட்லி நல்லா பிளேட்லேருந்து ஒட்டாமல் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இட்லி குண்டா வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் எப்பவும் போல் நம்ம இட்லியை ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த பிளேட்டை வச்சுட்டு ஒரு 10 minutesக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ ஒரு நைஃபை வச்சு நான் வந்து போக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு தெரியும். இப்போது இந்த இட்லியில் வந்துட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம இறக்கி ஒரு இதாக வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கும் போதே ஈஸியாக வந்துட்டு வந்துடுது. பிளேட்டில் எதுலேயுமே வந்துட்டு ஒட்டலை. இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம வீட்டில் மாவாட்டுற மாதிரியே மெத்துன்ட்டு இருக்குது பாருங்கள். அதே டெக்ஸ்சர் தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குது. இந்த ப்ரீமிக்ஸ் வச்சுட்டு நம்ம பண்ணுறதுனால வேலை சட்டுன்னு முடிஞ்சிருங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக இட்லி ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, பேக் சைடு வந்துட்டு டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், அப்படியே வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரியே இருக்குது. இது நம்ம மாவே ஆட்டாமல் ப்ரீமிக்ஸ் வச்சு செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.